Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம ஜென்ரலான verbs நம்ம டெய்லி யூஸ் பண்ற verbs தான் பார்க்க போறோம். ஸோ verbs வந்து வெரி இம்பார்ட்டன்ட். verbsனா என்ன? நம்ம தமிழ்ல வினைச்சொல் சொல்லுவோம். அப்படின்னா நம்ம செய்யற வேலையை குறிக்கிற வேர்ட் தான் verbs. doing words or action words are called verbs. நம்ம என்ன செய்யறோமோ அந்த வேலையை குறிக்கிற ஒரு வார்த்தை தான் நம்ம verbs நம்ம கிராமர்ல சொல்லுவோம். ஸோ verbs இல்லாம நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணவே முடியாது. ஸோ இந்த வீடியோல நம்ம ஒரு ஜென்ரலான சில verbs வந்து நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற verbs எல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லெட்ஸ் see the first verb like. லைக்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம லைக்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லைக் திஸ். இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லைக் திஸ் ட்ரெஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். I did not like the movie. இங்க நம்ம did not யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ். I did not like the movieனா எனக்கு மூவி பிடிக்கல, இந்த மூவி வந்து எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். I did not like the movie. ஸோ இந்த சென்டென்ஸ்ல verb வந்து like. நெக்ஸ்ட் verb live. liveனா வாழ்தல்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள், where do you live now? இப்போ நீங்க எங்க வசிச்சுட்டு இருக்கீங்க, எங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். where do you live now? நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள். where do you live now? நெக்ஸ்ட் verb hate. ஹேட்னா வெறுக்கிறதுன்னு அர்த்தம். ஒருத்தவங்களை வெறுக்கிறதுக்கு நம்ம ஹேட்ன்ற வேர்பை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. why do you hate him? அப்படின்னா நீ ஏன் அவனை வெறுக்கிறாய். நீங்க ஏன் அவங்கள வெறுக்கிறீங்கன்றதுக்கு நம்ம why do you hate him சொல்லலாம். இந்த கொஸ்டின்ல நம்ம ஹேட்ன்றது தான் verb. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட். லாஸ்ட்னா இழந்தது இல்ல தொலைந்தது, அதுக்கெல்லாம் நம்ம லாஸ்ட்ன்ற வேர்பை சொல்லலாம். I have lost my keys. நான் என் சாவியை தொலைத்து விட்டேன். என்னோட கீஸை நான் தொலைச்சிட்டேன், என்னோட சாவியை நான் தொலைச்சிட்டேன்னு அர்த்தம். I have lost my keys. நெக்ஸ்ட் verb do. doனா செய்யறதுன்னு அர்த்தம். செய்யறதுக்கு do this work, இந்த வேலையை செய்யுங்கன்னு அர்த்தம். Let's see example. I always do my work on time. I always do my work on time. நான் எப்போதும் என் வேலையை சரியான நேரத்தில் செய்கிறேன். நான் எல்லாமே வந்து கரெக்டான டைம்ல என் வேலையை செய்வேன்னு அர்த்தம். I always do my work on time. நெக்ஸ்ட் verb hike. ஹைக்னா நெடுந்தொலைவு நட, லாங் டிஸ்டன்ஸை வாக் பண்றதுக்கு நம்ம ஹைக்ன்ற வேர்பை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், they hike in the mountains. அவர்கள் மலைகளில் நடக்கிறார்கள். அவங்க வந்து மவுண்டன்ல நடந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். they hike in the mountains. அவர்கள் மலைகளில் நடக்கிறார்கள். நெக்ஸ்ட் verb seem. seemனா தெரிகிறது, தோன்றுகிறது சொல்லுவோம் இல்லையா? appearன்ற வேர்ட் கூட சொல்லலாம். seem, appear. you seem distracted today. நீங்கள் இன்று குழப்பமாக இருப்பதாக தெரிகிறது. உங்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கீங்கன்னு அர்த்தம். distracted today. you seemனா நீங்க பார்க்கறதுக்கு, you appearன்னு அர்த்தம். you seem distracted today. நீங்க பார்க்கறதுக்கு இன்னைக்கு ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் verb wandered. wanderedனா திரிதல். அப்படின்னா சும்மா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருப்பாங்க, சும்மா வாக் பண்ணிட்டு இருப்பாங்களே, அது wandered. ஃபார் எக்ஸாம்பிள், she has wandered off. அப்படின்னா அவள் அலைந்து திரிந்தாள். அவ வந்து சும்மா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கான்றதுக்கு she has wandered offன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் verb accepted. acceptedனா ஏற்றுக்கொள்ளுதல், ஏத்துக்கிறதுக்கு நம்ம accepted சொல்லலாம். எக்ஸாம்பிள், she accepted the job offer. அவள் வேலை வாய்ப்பை ஏற்றுக்கொண்டாள். அவ வந்து அவங்களுடைய ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட ஜாப் ஆஃபரை அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். she accepted the job offer. நெக்ஸ்ட் verb trust. trustனா தள்ளுதல், புஷ் பண்றதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், he thrust at me with a stick. அவர் ஒரு தடியால் என்னை தாக்கினார். அவர் வந்து ஒரு ஸ்டிக்கால என்னை வந்து தாக்கிட்டாருன்னு அர்த்தம். ஸோ த்ரஸ்ட்னா வயலண்டா ஒருத்தவங்கள தள்ளுறது கூட நம்ம த்ரஸ்ட்ன்ற வேர்பை யூஸ் பண்ணலாம். டு புஷ், ஒருத்தவங்கள புஷ் பண்றது, வயலண்டா வந்து அவங்கள தாக்குறதுக்கு நம்ம த்ரஸ்ட்ன்ற வேர்பை சொல்லலாம். he thrust at me with a stick. நெக்ஸ்ட் verb hide. hideனா மறைத்தல், மறைக்கிறதுக்கு நம்ம hideன்ற வேர்பை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், you hide everything from me. நீ என்னிடம் எல்லாவற்றையும் மறைக்கிறாய், நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்கிறீங்கன்றதுக்கு you hide everything from me ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் verb ignored. ignoredனா புறக்கணித்தல் இல்ல அலட்சியப்படுத்துதல். எல்லாத்துக்குமே நம்ம ignoredன்ற வேர்பை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், she ignored the admonitions of her mother. admonitionsனா advisors, அறிவுரை சொல்லலாம். இல்லைன்னா warnings, எச்சரிக்கை கூட நம்ம admonitions மீனிங் வரும்.
இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்னா அவள் அம்மாவின் அறிவுரைகளை அலட்சியம் செய்தாள். அவ வந்து அவளுடைய அம்மாவுடைய அட்வைஸை வந்து அலட்சியம் பண்ணிட்டாங்க, இக்னோர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய அட்வைஸை கேட்கலன்றது தான் இதோட அர்த்தம். She ignored the admonitions of her mother. நெக்ஸ்ட் வேர்ட் afford. affordனா வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க ஒரு பொருளை வாங்குறப்ப அதுக்கு போதுமான அளவு நீங்க மணி வச்சிருக்கீங்க, என்னால அஃபோர்ட் பண்ண முடியும், அந்த பொருளை வாங்குறதுக்கான மணி என்கிட்ட இருக்குது, அதுதான் afford. எக்ஸாம்பிள், ஐ கேன் afford டு பை அ கார். என்னால் அந்த காரை வாங்க முடியும் அப்படின்னா உங்ககிட்ட அந்த போதுமான அளவு கார் வாங்குற அளவு போதுமான அளவு மணி இருக்குன்னு அர்த்தம். ஐ கேன் afford டு பை அ கார். நெக்ஸ்ட் verb chopped. choppedனா வெட்டுதல், கட் டவுன் அர்த்தம், கட்டிங்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ chop the vegetables. நான் வெஜிடபிள்ஸை கட் பண்ணேன்னு அர்த்தம். லெட்ஸ் see one more example. He chopped down the trees. அவன் மரங்களை வெட்டினான். அவன் வந்து மரங்களை கட் பண்ணான்றதுக்கு he chopped down the trees. நெக்ஸ்ட் verb competed. அப்படின்னா போட்டியிடுதல்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், she competed with him for the first prize. முதல் பரிசுக்காக அவனுடன் போட்டியிட்டாள். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்காக தான் அவள் போட்டியிட்டாள்னு அர்த்தம். ஷீ கம்பீட்டட் வித் ஹிம். அவ வந்து அவனோட போட்டியிடுறான். எதுக்காகனா ஃபார் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்காக அவ வந்து அவனோட போட்டியிட்டான்னு அர்த்தம். கம்பீட்டட்னா போட்டியிடுதல்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ப் கிரிட்டிசைஸ்ட். அப்படின்னா விமர்சிக்கிறதுன்னு அர்த்தம். குறை சொல்றதுக்கு நம்ம கிரிட்டிசைஸ்ட்ன்ற வேர்பை சொல்லலாம். எக்ஸாம்பிள், மை மதர் கிரிட்டிசைஸ்ட் மீ ஃபார் நாட் டூயிங் த ஜாப் கரெக்ட்லி. வேலையை சரியாக செய்யவில்லை என்று என் அம்மா என்னை குறை கூறினார். நான் ஒர்க்கை வந்து கரெக்டா செய்யலன்ட்டு எங்க அம்மா வந்து என்ன குறை சொன்னாங்கன்றதுக்கு நம்ம கிரிட்டிசைஸ்ட்ன்ற வேர்பை சொல்லலாம். மை மதர் கிரிட்டிசைஸ்ட் மீ ஃபார் நாட் டூயிங் த ஜாப் கரெக்ட்லி. நெக்ஸ்ட் வேர்ப் டேர். டேர்னா தைரியம், கரேஜ்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், he did not dare to speak to her. அப்படின்னா அவளிடம் பேசுவதற்கு அவனுக்கு தைரியம் இல்லை, அவனுக்கு தைரியமே இல்லை அவட்ட பேசுறதுக்குன்னு அர்த்தம். He did not dare to speak to her. So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.